ஹலோ வெல்கம் டு நம்ம ஒரு சினிமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சங்கர் டைரக்ஷன்ல ராம் சரண் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கிற கேம் சேஞ்சர் படம் எப்படின்னு தான் பார்க்க போறோம். அவங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். கேம் சேஞ்சர் படத்தோட கதை என்னன்னா, ஸ்ரீகாந்த் கொஞ்சம் வயசான கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்துட்டு சிஎம் இருக்காரு ஆந்திரால. ஸோ இப்போ வந்து அவருக்கு ஒரு வைல்டான கனவு வருது. அந்த கனவுலேருந்து கலைஞ்சு எழுந்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிற ஒரு வருஷத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லாட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதுக்கு பிடிக்காத அவரோட பசங்களான ஜெயராம் அண்ட் எஸ் ஜே சூர்யா அது வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதே நேரத்தில் கலெக்டரா அதே இடத்துக்கு வந்து நம்ம ராம் சரண் வராரு. இதுக்கப்புறம் ராம் சரணுக்கும் எஸ் ஜே சூர்யாவுக்கும் நடக்கிற சண்டைகள் தான் வந்து கேம் சேஞ்சர் படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து ராம் சரணோட மாஸ் இன்ட்ரோடக்ஷன், அவருக்கே ஒரு 3-4 இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐஏஎஸ் இன்ட்ரோடக்ஷன் வருவாரு, அதுக்கப்புறமா ஐபிஎஸ் இன்ட்ரோடக்ஷன் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறமா வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ்க்கு அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. அந்த மாதிரி நிறைய இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. அதை மாசாவே கேரி அவுட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபிளாஷ்பேக்ல வர அப்பா கேரக்டருக்கு வந்துட்டு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு. இதை தாண்டி அவரையே ஓவர் டூ பண்ற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா எஸ் ஜே சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் ஓவர் த டாப் தான். ஒரு ஜெனரிக் வில்லனோட கேரக்டர் தான். ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு எஸ் ஜே சூர்யாவோட பாடி லாங்குவேஜ் அண்ட் அவரோட டைலாக் டெலிவரியில அது வந்து ஸ்டாண்ட் அவுட்டா தெரியுது. அதுக்கப்புறமா வந்து காமெடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த காலேஜ் போர்ஷன்ல வர வெண்ணிலா கிஷோர் ஒரே ஒரு சீன் வந்தாலுமே சிரிக்க வைக்கிறாரு. அதே மாதிரி ஜெயராமோட ஒன்லைனர் அண்ட் அவரோட பாடி லாங்குவேஜ், அப்புறம் அவர் பண்ற ரியாக்ஷன்ஸ் அதெல்லாமே நமக்கு சிரிப்பு வருது. அடுத்ததான் சொல்லணும்னா எஸ் ஜே சூர்யா அண்ட் ராம் சரண் இவங்களோட ஃபேஸ் ஆஃப் சீன்ஸ் நல்லா இருக்கு. அதுல வந்து டைலாக்ஸ் நல்லா இருக்கு. அதுல சுத்திக்கிட்டே வந்துட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிற விஷயங்கள் அதெல்லாம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க ரெண்டு பேரோட கேட்ட மூவ்ஸ், அதாவது இவருக்கு எஸ் ஜே சூர்யா ஒரு விஷயத்த பண்ணிடுவாரு, அதுல இருந்து ராம் சரண் எப்படி திருப்பி அவருக்கு ஒரு அடி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பாயிண்ட், அவருக்கு ஒரு பாயிண்ட், இவருக்கு ஒரு பாயிண்ட், அவருக்கு ஒரு பாயிண்ட்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே டிராவல் ஆகும். ஸோ அந்த செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சாங்க அந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ், அதுக்கப்புறமா வந்து இங்க வர இவங்களோட கேட்ட மூவ்ஸ் கேம் அது நல்லாவே இருக்கு. கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த கேட்டர் மூஸ் கேம் போயிட்டு இருக்கும். அது நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து தமனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர், தமன் வந்து பாட்டுல மிஸ் பண்ணிட்டாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்துட்டு ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு தீம் கொடுத்துருக்காரு. அதாவது ராம் சரணுக்கு ஒரு தீம் மியூசிக் அண்ட் எஸ் ஏ சூர்யாக்கு. ராம் சரண் தீம் மியூசிக்கோட எஸ் ஏ சூர்யா தீம் மியூசிக் இன்னும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அதே தீம் மியூசிக் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அது நல்லாவே இருக்கு கேட்கறதுக்கு. ஸோ அந்த நெகட்டிவ் சைடு அப்படின்னு போனோம்னா வந்து படத்தோட ஸ்டோரி லைன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி தான். நமக்கு எல்லா சீன்ஸுமே அடுத்தடுத்து என்ன வரப்போகுதுன்றது நல்லாவே தெரியும். அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா வந்து இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு ஒரு காலேஜ் போர்ஷன் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ், அது சுத்தமாகவே தேவையில்லாத ஒரு ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் தான். அந்த லவ் அவங்க ரெண்டு பேருக்கு எப்படி வந்தது, அந்த லவ் ஃபெயிலியர் எப்படி ஆச்சு, பிரேக்கப் எப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரியான அது வந்து ரொம்பவே வந்து படத்தில் வந்து அந்த சீனை அப்படியே தூக்கி இருந்தாலும் நமக்கு தேவையில்லாத இருக்கும். அதே மாதிரி பிரம்மானந்தம் அரசின்னு ஒன்று இருக்கு. அது எதுக்குன்னே தெரியல. நம்ம யூஸ்வலா வந்து ஒரு படம் எடுத்துட்டாங்க, ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு சீன் கட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்களே, ஃபர்ஸ்ட் அந்த சீனை தான் கட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு பார்டர்ல நின்றுட்டு இருப்பாரு, ஒரு கலெக்டர் பார்டர்ல நின்றுட்டு இருப்பாரு. அதை தாண்டி போறதுக்கு ஒரு பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல அந்த பர்மிஷன் வாங்கிட்டு வந்துருவாரு. அதை வந்து அந்த பிரம்மானந்தம் சீன் அப்படியே தூக்கிட்டு இந்த பார்டர் இல்லாமே கூட இருந்திருந்தா கூட ஒன்றும் பெருசாக ஒன்றும் படத்துக்கு எதுவுமே ஒரு யூஸ்ஃபுல்லே இல்லை. ஸோ அதை வந்து தூக்கிருக்கலாம் அப்படி. ஸோ இந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து நமக்கு தூக்கிருக்கலாம் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் அந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸுமே வந்துட்டு ராம் சரண் திக்கி பேச ஆரம்பிச்ச உடனே தெரிஞ்சிருச்சு இது எங்க லீட் ஆக போகுது, அங்கேருந்து எப்படி வந்து ஸ்ரீகாந்த் வந்து சிஎம் ஆக போறாருன்றது. ஸோ அதுக்கு ஒரு பாட்டு வச்சு அதுக்கப்புறமா அவர் வந்து அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி, ஸோ அது ரொம்ப லென்த்தா போகுது. ஆனால் நமக்கு அடுத்த சீன் என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருன்றதுனால அதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் டயரிங்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெகட்டிவாக இருந்தது. அண்ட் சாங்ஸ் பெரிய ஸ்பீட் பிரேக்கர். இன்னும் சங்கர் கிட்ட யாராவது போய் சொல்லுங்க, இன்னும் வந்து 5 நிமிஷத்துக்கு சாங் வச்சு 5 பாட்டு ஒரு படத்துக்கு வச்சு ஆடியன்ஸ் பார்க்குற மைண்ட் செட்ல இல்லை அப்படின்றத சங்கர் கிட்ட யாராவது சொன்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ ஓவராலா சொல்லணும்னா கேம் சேஞ்ச் ஆச்சா சங்கருக்கு அப்படின்றது தெரியல. பட் ரொம்ப எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம ஒரு தெலுங்கு படம் டப்பிங் படம் தான் பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி இருக்கும். பட் சங்கரோட எலிமெண்ட்ஸ் ஏதாவது வேணும், ஒரு முதல்வன், ஒரு அன்னியன், ஒரு இந்தியன் 2 இல்லை இந்தியன் மாதிரி நினைச்சிட்டு போனீங்கன்னா உங்களை வந்து கொஞ்சம் லெட் டவுன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் ராம் சரண் அண்ட் எஸ் ஜே சூர்யா இவங்க வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளை படத்தை பார்க்க வச்சிருவாங்க அப்படின்றது தான் வந்து கடைசியாக சொல்ல வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல்.